أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய குத்பா பேருரையின் தலைப்பு உதுஹியா கொடுப்பதின் நோக்கம். உதுஹியாவை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் ஒரு சிலர் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை மாறி இன்று அதிகமானவர்கள் உதுஹியா கொடுக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம ஐஏஎம் சார்பாக மட்டுமே உதுஹியா கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் இன்று பல இடங்களில் ஏற்பாடு செய்து தனி மனிதர்கள் கூட கொடுத்து வருகிறார். எனவே எல்லோரும் உதுஹியா கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன? மக்சத், மகாசித்னு சொல்லுவாங்களே, அதனுடைய நோக்கங்கள் என்ன? எதற்காக வேண்டி உதுஹியா கொடுக்கிறோம்? அந்த நோக்கத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நோக்கம் என்றால் இரண்டு வகையான நோக்கங்கள். ஒன்று, உதுஹியா கொடுப்பது அதனுடைய பின்னணி வரலாறு, அதை தாண்டி இன்னொரு நோக்கம் இருக்கிறது. அந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும், அதனால தான் நம்ம கொடுக்கிறோம். ஆனால் அதை தாண்டி இன்னொரு நோக்கம் என்னவென்றால், அதைத்தான் அல்லாஹ் தனது திருமறையில குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே அதனால் இன்று உதுஹியாவுடைய சட்டங்கள் கூடுதலாக சொல்வதை விட நோக்கம் புரிந்து உதுஹியாவை கொடுப்பது, நோக்கத்தை தெளிவாக நாம் தெரிந்து நம்முடைய கல்வில் அப்படியான இஹ்லாஸை ஏற்படுத்தி உதுஹியா கொடுக்கிற பொழுது அதற்கு தனியான ஒரு நன்மை கிடைக்கும் என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. அருமையானவர்களே, இன்று நாம் ஒரு புனிதமான மாதத்தின் புனிதமான நாளில் இங்கு அமர்ந்திருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது நாளில் நாம் இங்கு கூடியிருக்கிறோம் ஜும்ஆவுக்காக வேண்டி. துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை 2 வகையாக சொல்கிறார். ஃபி ஐயாமின் மஅலூமாத், இந்த 10 நாளும். அடுத்து இன்னொரு வசனத்தில் ஃபி ஐயாமின் மஅதூதாத், அது அந்த 10 நாளைக்கு பிறகு உள்ள 3 நாள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் ஐயாமின் மஅலூமாத் அரஃபா வரைக்கும், யௌமுல் ஈத் என்பது அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அதுக்கு யௌமுன் நஹர் என்று சொல்வார். அதற்கு பிறகு உள்ள 3 நாளும் அது மஅதூதாத் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்படி தனிப்பட்ட ஒரு பெயர்களை வைத்திருப்பதிலேயே நமக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதனால அதில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு. அதில் பிறை 10 என்பது அதோட கூடுதல் சிறப்பு. பிறை 11, 12, 13 என்பது ஐயாமு தஷ்ரீக் உடைய நாளாகிய அந்த நாளை ஐயாமு மஅதூதாத், எண்ணப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஐயாமு மஅலூமாத், அறியப்பட்ட நாட்கள். எனவே அப்படியான அறியப்பட்ட நாளில் இருக்கிறோம். அதனுடைய விவரங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய குத்பாவில் அடுத்த வாரத்தில் நாம் குறிப்பிடுவோம். எனவே அருமையானவர்களே, அப்படியான ஒரு சிறப்புக்குரிய நாளிலே நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். உதுஹியா என்பது கடமையா அல்லது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தா என்று கேட்டால் அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு. பல அறிஞர்கள் இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்று சொல்கிறார். சில அறிஞர்கள் இல்ல கடமைங்கிறாங்க. இருவர்களும் வைக்கக்கூடிய ஆதாரம் என்னவென்றால் சூரத்தில் கௌசர் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அதைனா கல் கௌசர் ஃபஸல்லி, அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர். இந்த வசனம் தான் ஆதாரமாக வைக்கிறார். ஃபஸல்லி, நீங்க தொழுவுங்க, லி ரப்பிக்க, உங்களுடைய இறைவனுக்கு, வன்ஹர், அதற்கு பிறகு நீங்கள் உதுஹியா கொடுங்கள். இந்த இடத்துல அல்லாஹ் இதை ஏவல் சொல்லில் சொல்லியிருக்கிறான். ஃபஸல்லி ஏவல் சொல், அம்ரு ஃபஅல் என்று சொல்வார். தொழுவுங்க, இது அல்லாஹ்வுடைய அம்ரு ஃபஅல், அது கடமை என்று ஒரு பார்வை இருக்கிற காரணத்தால் அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு. எனவே தொழுவுங்கள் என்றால் பெருநாள் தொழுகை அது கடமை. அதே போன்று ஒன்ஹர், அறுத்து பலியிடுங்கள் யௌமுன் நஹர்ல என்பது இதுவும் கடமை என்ற ஒரு கருத்தை சில அறிஞர்கள் சொல்கிறார். ஆனால் சரியான ராஜிஹான முறையை பார்க்கிற பொழுது அது வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்பது மிக சரியானதாக இருக்கும். எனவே முதல்ல உதுஹியா என்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் கொடுக்கிற உதுஹியாவுடைய நோக்கம், நாம் கொடுக்க வேண்டும், கொடுக்காட்டா யார் பல பேர் என்ன சொல்ல போறோம், எல்லாருமே கொடுக்கிறாங்களே என்கிற இந்த மாதிரியான நோக்கங்கள் கண்டிப்பாக வரக்கூடாது. உண்மையிலேயே நோக்கம் ஒரு நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும். இஹ்லாசுடைய நோக்கத்தில் கொடுக்க வேண்டும். எப்படியான எத்தனை பங்கு நான் கொடுக்கிறேன் அல்லது எவ்வளவு பெரிய கிடாயை அறுத்து கொடுக்கிறேன் என்ற இப்படியான பெருமை அடிப்பதற்கு இல்லை. முதல் விஷயம் உதுஹியா கொடுப்பதனுடைய நோக்கம், முதல் விஷயம் தக்வா, இறையச்சம். அந்த இபாதத்தின் மூலமாக இறையச்சம் பெறுவதற்குத்தான். பொதுவாக எல்லா இபாதத்துக்களும் இறையச்சத்தை மையப்படுத்தியே இபாதத்துக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையா இருந்தாலும் சரி, நோன்பா இருந்தாலும் சரி, நோன்பு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது அது இறையச்சம், லஅல்லக்கும் தத்தகூன், அதான் நோன்பு கடமை. அதே போன்று உதுஹியாவும் தக்வாவை முன்னிலைப்படுத்தியே இருக்கிறது. அப்ப முதல்ல நமக்கு இஹ்லாஸ், தக்வா கண்டிப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்றான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். இதான் அதனுடைய மக்சத், அதனுடைய நோக்கம். அல்லாஹ் சொல்லுகிறான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்க கொடுக்கிற அந்த இறைச்சியோ அல்லது அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை அறவே சென்றடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அரபு இலக்கணத்தில் சொல்வார்கள், வருங்கால வினை சொல்லில் லன் என்கிற வார்த்தை நுழைந்தால், லன் எனால் என்கிற அந்த வினை சொல்லில் லன் நுழைந்திருக்கிற காரணத்தால் அதற்கு என்ன அர்த்தம் கொடுக்கணுமா, அறவே என்கிற அர்த்தம் அதுல வருது. ஒரு காலமும் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. ஒரு காலமும் அல்லாஹ்வை வந்து அடையாது. எப்படி சாதாரணமா சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான்.
அல்லாஹ்வை சேராது, அல்லாஹ்வை வந்து அடையாது என்று சொல்லாம அல்லாஹ்வை ஒரு காலமும் வந்து அடையாது. நீங்கள் கொடுக்கிற இறைச்சியோ அதனுடைய இரத்தங்களோ, நீங்க எவ்வளவு பெரிய எத்தனை கிலோ உள்ள இறைச்சியை கொடுத்தீர்கள், கெடாயை கொடுத்தீர்கள், அதனால் என்ன பயன்? அல்லாஹ்வை அது சென்றடையாது. அதில் எவ்வளவு இரத்தங்கள், எத்தனை கெடாய்களை நீங்கள் கொடுத்தீர்கள், எவ்வளவு இரத்தங்கள் ஓடி இருக்கிறது, அது ஏதாவது அல்லாஹ்வை வந்து சென்றடையுமா என்றால் அடையவே அடையாது என்கிற ஒரு பதத்தை, ஒரு வார்த்தையை அல்லாஹ் அங்கு துணிக்கிற மாதிரி லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா என்று ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்கிறான். அப்படியானால் எதற்கு கொடுக்கிறோம்? வலாக்கின் யனாலுஹு அத்தக்வா மின்கும். அதான் காரணம், அதான் மக்சத். எதற்காக வேண்டி கொடுக்கிறோம் என்றால் யனாலுஹு அது சென்றடையும் அல்லாஹ்விடத்தில். அத்தக்வா மின்கும், உங்கள்கிட்ட இறையச்சம் யாருக்கிடத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அங்கு பார்க்கிறான். இறையச்சம் தான், தக்வா தான் அல்லாஹ்விடத்தில் சென்றடையும். உங்களுடைய அமல் கபூல் செய்யப்பட வேண்டுமானால் தக்வாவோடு உதுஹியாவை கொடு, இஹ்லாஸோடு கொடுங்கள். போட்டி போட்டு கொடுப்பதல்ல. அங்கு இவரிடம் இங்க போனா இவ்வளவு குறைவாக இருக்குது, அங்க போனா கூடுதலாக இருக்கிறது என்கிற வித்தியாசத்தை எல்லாம் இங்க பார்த்து கொண்டு இருக்காது. தக்வாவை முன்னிலைப்படுத்துங்கள். உங்களுக்கு விருப்பமான இடங்கள்ல கொடுத்துக் கொள்ளுங்கள், அது வேறு விஷயம். ஆனால் இங்கு தொகையை பார்ப்பதோ அல்லது இறைச்சினுடைய கணத்தை பார்ப்பதோ என்பதல்ல. அதற்கு முன்னால் நீங்கள் பார்க்க வேண்டியது தக்வா. ஏனென்றால் வலாக்கின் யனாலுஹு அத்தக்வா மின்கும், உங்களிடத்தில் எந்த அளவுக்கு தக்வா இருக்கிறதோ அதுதான் இறைவனிடத்திலே சென்றடையும். அதுதான் உதுஹியாவுடைய நோக்கம் என்பதை இங்கு ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்தி இருக்கிறான். இது முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம், உதுஹியா கொடுப்பதனுடைய நோக்கம் தர்பியத்துல் உபூதியா என்று சொல்வார். இறைவனுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த பயிற்சியை எடுத்தல். அல்லாஹ் சொல்றான் உதுஹியா கொடு என்று அல்லாஹ் சொல்கிறான். முடிஞ்சிருச்சு. ஏன் கொடுக்க வேண்டும், எதற்கு கொடுக்க வேண்டும் என்கிற கேள்வி எல்லாம் இங்கு கேட்கவில்லை. ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான் கொடுக்கிறேன். இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து அதை செயல்படுத்துவதால் ஏற்படுகிற ஒரு பயிற்சி, ஒரு தர்பியா. என்ன தர்பியா கிடைக்கிறது? இறைவன் எஜமான், அவன் எனக்கு கட்டளை இடுகிறான், நான் அடிமை, நான் செய்துதான் ஆக வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட ஒரு தர்பியத்தை இந்த உதுஹியாவை கொடுப்பதால் நமக்கு ஏற்படுகின்றன. இது இரண்டாவது நோக்கம். மூன்றாவது நோக்கம் ஷிஆருர் ரப்பானியா என்று சொல்வார்கள். இறை சார்ந்த அடையாளம், அல்லாஹ்வின் அடையாளம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற பொழுது வல்புதன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. அடையாளங்களில் ஒன்று ஷிஆர். அது அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பல அடையாளங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அடையாளம் இந்த நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். லக்கும் ஃபீஹா கைர், அதில் உங்களுக்கு கைர் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நான் எதற்கு உதுஹியா கொடுக்கிறேன் என்றால் அது இறைவனுடைய அடையாளம் மட்டுமல்ல, அதிலே எனக்கு கைர் இருக்கிறது என்கிற நோக்கம் இருக்க வேண்டும். இது மூன்றாவது. நாலாவது நோக்கம் இத்ஆமுல் ஃபுகரா வல் முஹ்தாஜீன் வல் மசாக்கீன், ஏழைகள், வறியவர்கள், தேவை உடையவர்கள், அவர்களுக்கு இந்த இறைச்சி போய் சென்றடைகிறது. அதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் அதை விருப்பத்தோடு உண்ணுகிறார்கள். அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது. ஒரு செழிப்பான உணவு அவர்களுக்கு கிடைக்கிறது. இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அதனால் இதை செய்கிறேன் என்கிற நோக்கம். இது நாலாவது நோக்கம். ஐந்தாவதாக உதுஹியா கொடுப்பதனுடைய நோக்கம் ஒரு தௌசியா. நம்முடைய குடும்பத்தில் நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய பிள்ளைகள், மனைவி மக்கள் அனைவர்களும் அன்னைக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு நல்ல மகிழ்ச்சியாக ஒரு வசதியான ஒரு நிலையில் இறைச்சியை சாப்பிடும். மற்ற நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இறைச்சி வாங்குற பழக்கமுடையவர்களாக இருப்போம். இவ்வளவுதான், ஒரு 1/4 கிலோ நம்ம குடும்பத்துக்கு போதுமானது, அதை போதுமாக்கி கொள்வோம். போதுமாக இருக்குதோ இல்லையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவை நாம் வைத்திருப்போம். ஆனால் உதுஹியாவுடைய காலங்களில், பெருநாளுடைய காலங்களில் நீங்க உதுஹியா கொடுப்பதால் தாராளமாக சாப்பிடுற ஒரு தௌசியா, ஒரு தாராள மனம் அன்னைக்கு குடும்பத்தார்களுக்கு மத்தியில
ஒரு நிலையை ஏற்படுத்துகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது 5வது. 6வதான நோக்கம், அல்லாஹ் உங்களுக்கு அருள் இருக்கிற நியாமத்துக்கு நன்றி சொல்வது, உதஹியா கொடுப்பது. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான், பொருளாதார வசதிகளை செய்திருக்கிறான், அதற்காக வேண்டி நான் நன்றி செலுத்துகிறேன் என்கிற இப்படியான ஒரு குறிப்பிட்ட அம்சங்களை மையப்படுத்தி தான் உதஹியா கொடுக்கப்படுகின்றன. அந்த நோக்கத்தில் கொடுக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தக்வா அங்கு சென்றடையும். அதுதான் இங்கு நோக்கமாக இருக்கிறது. சரி, யாரு உதஹியா கொடுப்பது? எவ்வளவு வசதி உள்ளவர்கள்? ஒரு காலத்துல பணக்காரங்கள் தான் கொடுக்கணும். ஒரு அறியாமை, ஒரு ஜெகில் நம்மகிட்ட இருந்துச்சு, நம்ம ஊர்லயே இருந்துச்சு. அங்கெல்லாம் சிறுவர்களாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் பணக்காரங்கள் உதஹியா கொடுப்பாங்க, மற்றவங்க எல்லாம் வாங்குற ஒரு நிலையில் தான் இருந்தது. அது அன்னைக்கு உள்ள பொருளாதார ரீதியிலும் அப்படி இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட இப்படியான ஒரு ஜெகில் இருந்தது, ஒரு மடமை இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது. எனவே உதஹியா யாருக்கு கடமை, யாரு கொடுப்பது? அல்லது சுன்னத்து வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துனா யாரு மீது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்? யாருக்கு என்றால் பணக்காரனா இருக்கின்ற அவசியம் அல்ல. அன்னைக்குள்ள நமது உணவு தேவைக்கு போக ஒரு பங்கு சேர்வதற்கோ அல்லது ஒரு கிடாயை வாங்கி அறுத்து உதஹியா கொடுப்பதற்கு உண்டான பொருளாதாரம் நம்மிடத்தில் இருந்தால் அவருக்கு மீதுதான் கடமை. என்னுடைய குடும்ப செலவுக்கு போக மேல் மிச்சமா இருக்கணும், 10 மாசத்துக்கு இருக்கணும், அல்லது ஒரு மாசத்துக்கு பொருளாதார வசதி இருக்கணும், ஒரு வருஷத்துக்கு இருக்கணும், அல்லது நிரந்தர பணக்காரன் அப்படின்னு அர்த்தம் அல்ல. அன்னைக்கு சாப்பிடுவதற்கு, விசாலமா சாப்பிடுறதுக்கு போக எஞ்சிருக்கிறது ஒரு பங்கு கொடுப்பதற்கு ஒரு 5000 ரூபாய் என்று சொன்னால் அது எனக்கு மேல் மிச்சமாக இருக்கிறது. அல்லது ஒரு கடாய் 20,000 ரூபாய் அல்லது 15,000 ரூபாய் ஒரு கடாய் வாங்கி என்னால் கொடுக்க அந்த வலிமை இருக்கிறது என்று இருக்குமானால் அவர்கள் மீதெல்லாம் உதஹியா வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அவ்வளவுதான். பெரிய வசதி இருக்க வேண்டும் இல்லை. அப்படி ஆன ஒரு நிலையில் இருந்து ஒருவர் உதஹியா கொடுக்காட்டால் அவர் குற்றவாளியாக கருதப்படுவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்றாங்க, மன் கான லஹு ஸஆ, யாருக்கு உதஹியா கொடுக்கிற வசதி இருந்து வலம் உதஹி, அவர் உதஹியா கொடுக்கலைன்னா ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, நம்முடைய தொழுகை இடத்திற்கு அவர் நெருங்க வேண்டாம், தொழுகைக்கு நீ வர வேண்டாம். உதஹியா கொடுக்க உனக்கு வாய்ப்பு இருந்தும் கொடுக்காமல் விட்டால் நீ தொழ வர வேண்டாம். ஏனென்றால் தொழுகையோடு இணைந்த ஒன்றாக ஒரு அமலாகத்தான் உதஹியா இருக்கும். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்கிற வார்த்தையில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறனால தொழுகையும் உதஹியாவும் இந்த இரண்டுமே ஒன்றாக பார்க்கப்படுகிற காரணத்தால் அதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குமானால் நீங்க உதஹியா கொடுக்கிற ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். எப்ப கொடுக்கிறது? தொழுகை, பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு கொடுக்கிறது. அதுக்கு முன்னாடி கொடுத்தோம்னா அது சாதாரண சதக்காவாக, சாதாரண அறுப்பாக மாறிவிடும். எனவே அந்த தொழுகைக்கு பிறகு கொடுப்பது. அதில் சிறந்தது எப்ப கொடுக்கிறன்னா பெருநாள் தொழுகிற அன்னைக்கு கொடுப்பது ரொம்ப சிறந்தது. ஏனென்றா ரசூலுல்லாஹ் அந்த நாள் தான் கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்துட்டு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளிலும் கொடுக்கலாம். 3 நாள் தொடர்ந்து நீங்க கொடுங்க. மொத்த 4 நாள் பெருநாள் நாள், அதுக்கு அடுத்த 3 நாள் உதஹியாவுடைய நாட்கள், உதஹியா கொடுப்பதற்கு ஏற்ற நாட்கள். ஆனால் சிறந்தது என்று எடுத்துக்கொண்டால் முதல் அன்னைக்கு பெருநாள் தொழுதுட்டு கொடுப்பது ரொம்ப சிறந்ததாக கருதப்படுகிறது. எனவே அந்த சிறந்ததையும் நாம் செய்வதற்கு முயற்சி. நம்ம கொடுக்கிற ஒரு காரியம், ஒரு அமல், அதுல சிறந்ததுன்னு வரும் பொழுது வாய்ப்பும் அதற்குண்டான சூழ்நிலை இருக்குமானால் அதையே பின்பற்றுவது சிறந்ததாக இருக்கும். எந்த பிராணியை கொடுக்க வேண்டும் என்றால், ஆடாக இருந்தால், கிடாயாக இருந்தால் அதுக்கு உண்டான வகையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள், ஒரு கப்ஷ், அது கொம்புள்ள செம்பரி ஆடை நீங்கள் பிடித்து வாருங்கள். எப்படி இருக்க வேண்டுமானால் அது நடக்கிறதில் கருப்பு, படுக்கிற இடத்தில் கருப்பு, பார்வையில் கருப்பு என்று சொன்னார்கள். கருத்தாவது அது கண் பகுதியில் கருப்பு இருக்க வேண்டும், கண் பகுதியில கருப்பு, அதே போன்று கால் பகுதியில கருப்பு, வயிற்று பகுதியில் கருப்பு. இப்படி இருந்தால் அது இன்னும் சிறந்தது. நல்ல கொம்புள்ள ஒரு கிடாயை கொண்டு வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஊத்திய
அவர்கள்ட்ட கொண்டு வரப்பட்டன. யுதஹிய பிஹி, அதைத்தான் அவர்கள் உதஹியா கொடுத்தார்கள். முஸ்லிமர் வரக்கூடிய செய்தி. அது மட்டுமல்ல, நல்ல கொழுத்ததாக இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் அதை வளர்த்திருந்தால் இன்னும் சிறந்ததாகும். நமக்கு அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குமானால் நம்ம வீட்டிலேயே வளர்த்துட்டா வளர்ப்பு பிராணி மேல நமக்கு ஒரு நம்மள அறியாத ஒரு பாசம், ஒரு நெருக்கம் இருக்கும். அப்படி நேசிக்கிற ஒரு பிராணியை கொடுப்பது சிறந்தது. அதில் எதெல்லாம் இருக்கக்கூடாது, எந்த குறையெல்லாம் இருக்கக்கூடாது என்றால் குறிப்பாக 4 குறைகள் கண்டிப்பா இருக்கக்கூடாது. அது ஒன்று, குருடாக இருப்பது. தெளிவா தெரியுது குருடுன்னு, அதை கொடுக்க கூடாது. ஒத்த கண்ணு குருடுன்னு தெளிவா தெரியணும், அதை கொடுக்க கூடாது. நோய், தெளிவாக நோய் உள்ளது என்று தெரியுது, அதை கொடுக்க கூடாது. கால் ஊனமாக இருக்குது, நொண்டியா இருக்குது, அது தெளிவா தெரியுது, அதை கொடுக்க கூடாது. அதே போன்று ரொம்ப மெலிந்து நெளிந்து எலும்பும் தோளுமாக இருக்கிறது, சதையே இல்லாத ஒரு கிடாயாக இருக்கிறது, அதை கொடுக்க கூடாது. இப்படிப்பட்ட குறைபாடுகள் இல்லாத கிடாயை கொடுக்க வேண்டும். அதே போன்று காதில் துளை போடப்பட்டிருந்தால் அந்த துளை அதனுடைய சதை குறைவாக இருக்குது என்ற காரணத்தால் அதுவும் கூடாது. காது அறுக்கப்பட்டிருந்தால் அந்த அறுக்கப்பட்டதை ஒட்டி பார்க்கிற பொழுது இடைவெளி இல்லாமல் இருந்தால் அது கொடுக்க தகுதி உள்ளது. நாம் அந்த அறுத்து தொங்குற காதை ஒட்டி பார்க்கிற பொழுது இடைவெளி இருந்தால் அதை கொடுப்போம். அதுல ஒரு சதை துண்டு குறைவாக இருக்கிறது, கொடுக்க கூடாது என்கிற இப்படியான ஒரு நிபந்தனைகள் இருக்கிறது. அதே போன்று கொடுக்கிற அந்த பிராணி மாடாக இருந்தால், ஒட்டகமாக இருந்தால் 5 வயது, அது நம்ம கிட்ட அந்த பழக்கம் இல்லை. ஆனால் மாடு இருக்குமானால் மாடு 2 வயது உள்ளது. ஆடு இவைகளை, அது செம்பரி ஆடாக இருக்கலாம், வெள்ளாடாக இருக்கலாம், 2 வயது பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும். அது கிடைக்க இல்லைன்னா 1 வயசுல உள்ளதையும் கொடுக்கலாம் என்று உலமாக்கள் ஹதீஸை ஆதாரமாக வைத்து குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ நமக்கு கிடைக்க இல்லைன்னா 1 வயசுல உள்ள செம்பரி ஆட்டை கொடுப்பது தப்பு இல்லை. அதே போன்று சினை உள்ள ஆடாக இருக்குது, வயிற்றுல குட்டி இருக்குது, அப்படி உள்ள ஆட்டை கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். பெண் ஆட்டை, அதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம பொட்டை ஆட்டை கொடுக்கலாம் என்று தெரிகிறது. கிடாயத்தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, வயிற்றில் குட்டி இருக்கக்கூடிய ஆட்டையும் கொடுக்கலாம். ஒரு கால் நீங்க அந்த ஆட்டை அறுக்கிற பொழுது வயிற்றில் இருக்கிற குட்டி செத்து போயிருந்தால் அந்த செத்து போன குட்டியும் சாப்பிடலாம். ஏனென்றால் அறுக்கிறது, நம்ம வெளியில் இருக்கிறதை அறுக்கிறோம், அதுக்கு அறுக்கிற பொழுது அது உள்ளே இருப்பது உயிர் போயிருந்தால் அது செத்து போயிருச்சுன்னு கீழே போடுறது தேவையில்லை, அதையும் சாப்பிடலாம். ஆனால் பால் குடி மறக்காததாக இருக்க வேண்டும். பால் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆடை கொடுத்துடக்கூடாது. அப்ப கிடாயும் கொடுக்கலாம், பொட்ட ஆட்டையும் கொடுக்கலாம். அதே போன்று காயடிக்கப்பட்டதாக இருந்தால் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். கிடாய் காயடிக்கப்பட்டதா இருக்குது, தாராளமா கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா சில உலமாக்கள் சொல்றாங்க காயடிக்கப்பட்டது அஃதலுங்கிறாங்க. காரணம், காயடிக்கப்பட்டது ரொம்ப கொழுத்து போய் இருக்கும். ஏனென்றால் அதனுடைய அந்த விந்துகள் விரயமாகாம இருக்கிற காரணத்தால் அது கொழுத்து போயிருக்கும். எனவே அது சிறந்ததுன்னு கூட சொல்லலாம் என்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுகின்றன. எனவே இப்படி நாம் கொடுக்கிற பிராணியை இந்த சூழலில் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று கொடுக்கிற பொழுது, அறுக்கிற பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அறுக்கிற கத்தி கூர்மையாக இருக்க வேண்டும். அப்படியான, அது ரொம்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்துறாங்க. ஆயிஷா தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாங்க, ஹலும்மி அல் முதியா, நீங்க கத்தியை நல்ல தீட்டிய கூர்மையான கத்தியை கொடுங்கள், அப்படியே கட்டளை போடுறாங்க. எனவே அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் கத்தி கூராக இருக்க வேண்டும். ஏனென்றால் வதைப்படுத்திடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் அதை வதைப்படுத்தி விடக்கூடாது என்பதையும் கவனிக்கப்படுகிறது. அதே போன்று உதஹியா கொடுக்கணுங்கிற அந்த வாய்ப்பு உள்ளவர்கள் யாராவது ஒரு குடும்பத்திற்கு 1 கிடாய் கொடுத்தால் போதும், அதால் 1 பங்கு கொடுத்தால் போதுமானது. ஒரு குடும்பம் என்று சொன்னால் ஒருவருடைய பொருளாதாரத்தில், அவருடைய வருமானத்தில் யாரெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் குடும்பம். மனைவி, பிள்ளைகள், திருமணமாகாத பிள்ளைகள், அவர் தான் கடமைப்பட்டிருக்கிறார். அவருடைய பெற்றோர்கள். ஒருவர் உதஹியா கொடுக்கிறார் என்றால் அவர் அதுக்குள் யாரெல்லாம் கட்டுப்படுவார்கள், மனைவி, அவருடைய பிள்ளைகள், திருமணமாகாத பிள்ளைகள் என அவர் செலவுக்கு கொடுக்க கடமைப்பட்டவர். அதே போன்று அவருடைய பெற்றோர்கள். இப்ப இவர்கள அவர் மட்டும் யார் உதஹியா கொடுக்கிறாரோ அந்த
வீட்டினுடைய தலைவர் மட்டும் இந்த துல்ஹஜ் பிறை 1 உதுஹியா கொடுக்கிற வரைக்கும் நகத்தை வெட்டுவதோ முடி ரோமங்களை கத்தரிப்பதோ கூடாது. அவர்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. தெரியாம செஞ்சுட்டாலோ அல்லது நகத்தை பிச்சு எடுத்துட்டாங்கள, அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தௌபா செஞ்சுக்கிட்டா போதுமானது. நகை நமக்கு இடையூறா இருக்குது, அது அப்படி பிச்சு தொங்குற மாதிரி இருக்கு, பிச்சு போடுறதுல பிரச்சனை இல்லை. அல்லது ஏதாவது ரோமம் அல்லது தலையில ரொம்ப அரிப்பா இருக்குது, அதனால நம்ம மொட்டை அடிச்சு ஆகணும் அல்லது முடி வெட்டி ஆகணும், பரவாயில்லை, அதனால எந்த குற்றமும் இல்லை. அதுக்கு பிரயாச்சித்தமோ கஃபாராவோ எதுவுமே சொல்லப்படவில்லை. ஆனால் வலியுறுத்தப்பட்ட ஒரு நிலையாக இருக்கிற காரணத்தால் அதற்காக வேண்டி தௌபா செய்துகிட்டா போதுமானது. அதே போன்று அந்த ஒரு குடும்பத்தினருக்கு அவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இவர் கடமைப்பட்டிருக்கிறார், 10 பிள்ளைகள் இருக்குது, அல்லது அவருக்கு நிறைய பெற்றோர்கள், அவங்க இப்படி பார்க்கும்போது எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது, ஒரு கடாய் போதுமானது. அவருக்கு வாய்ப்பு இருந்தால் சக்தி இருந்தால் கொடுத்துக்கலாம், மார்க்க ரீதியாக ஒன்று போதுமானது. அதை அறுத்த பிறகு அதை பங்கீடு செய்வதில் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், நமக்கு அதற்கென்று ஒரு தெளிவான ஒரு கட்டளை இல்லாட்டாலும் கூட கண்டிப்பா அதில் ஏழைகளுக்கு என்று ஒரு பங்கு இருக்க வேண்டும். நம்மளும் சாப்பிடுறது சுன்னத், அதே போல நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு கொடுத்து கொள்ளலாம். இப்படிங்கிற ஒரு வழிமுறையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று தடுக்கப்பட்டவைகள் அப்படின்னு பார்த்து கொண்டால், சில பேர் உதஹியா கொடுக்கணுங்கிறது கடன் வாங்கி கொடுப்பது, கடன் வாங்கி கொடுக்க தேவையில்லை. ஆனால் நமக்கு அடுத்த மாசம் பணம் வர வேண்டி இருக்கிறது, இப்ப கையில காசு இல்லை, ஆனா எனக்கு ஒரு கடாய் கொடுக்க முடியும், ஆனா அந்த பணம் ஒரு மாசம் அல்லது 2 மாசம் கழிச்சு தான் என்னுடைய கைக்கு கிடைக்கும். இப்போ இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் கடன் வாங்கி கொள்ளலாம். இது ஏனென்றால் இது கடன்பட்டவனாக ஆகாது, நமக்கு வர வேண்டி இருக்கிறது, நம்பிக்கையா தெரியுது. அதனால ஒரு கடன் வருமா வராதான்னு தெரியல, அப்படி இருந்தால் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, நீங்க அதுக்கு அவனை கடன்பட்டவனாக இருந்து விடக்கூடாது. கண்டிப்பா வரும்னு தெரிஞ்சா கடன் வாங்கி கொடுத்து கொள்ளலாம். எனவே கடன் வாங்கி உதஹியா கொடுப்பது என்பது கூடாது. அதே போன்று தடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது சில பேர் அந்த அறுக்கும் போது வாயில தண்ணி ஊத்துவாங்க, அப்படி ஊத்துறதுக்கு மார்க்கத்துல அப்படியான ஒரு வழிகாட்டல் இல்லை, அதுவும் நம்ம செய்யக்கூடாது, ஏன்னா இல்லாத ஒன்றும் செய்யக்கூடாது. அதே போன்று பால் கொடுத்து கொண்டிருக்கிற தாயை அறுத்து விடக்கூடாது. இன்னும் சிலர் அறுக்கிற நேரத்துல அந்த குடும்பத்தார்கள் வந்து இருக்கு, நம்ம யாரையாவது வக்கீலா நியமிச்சிருக்கிறோம், பொறுப்பா நியமிச்சிட்டோம், அல்லது ஏதாவது நிறுவனத்துக்கிட்ட கொடுக்க சொல்லி இருக்கிறோம், அறுக்கிற யாரு உரிமையாளர்கள் அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, அதனால வர தேவையில்லை, பணத்தை கொடுத்துட்டா போதும். அதே போன்று கிப்லாவை முன்னோக்கி வச்சுட்டு தான் அறுக்கணுமாங்க, அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இன்னி ஒஜ்ஜிகத்து ஒஜ்ஜிகள் இல்லதி ஃபதர சமாவாத்தி வல் அர்த் என்பதை ஓதி கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க, அதற்கும் எந்தவித ஒரு ஆதாரமும் இல்லை. இவைகள் எல்லாம் இல்லாத ஒன்று, அவைகளை செய்ய தேவையில்லை. அறுப்பவருக்கு கூலியாக கொடுத்தல், அதுல தோலை எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு கூலியா எடுத்துக்கிறங்க, குடல் எடுத்துட்டு போங்க, தலை எடுத்துட்டு போங்க, காலை எடுத்துட்டு போங்க என்று அதை கூலியாக கொடுக்க கூடாது, கூலி தனியாக கொடுத்து விட வேண்டும். இவைகள்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இவைகள் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, நோக்கத்தை சரியாக புரிந்து இபாதத்தை செய்கிற பொழுது அதனுடைய மஅலூமாத்துகளை தெரிந்து நம்ம செய்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் அதற்கென்று கூலி, சிறந்த கூலி இருக்கிறது. அப்படிப்பட்ட கூலியை பெறக்கூடிய நல்ல கூட்டத்தை ரப்பல் ஆலமீன் நம்மை சேர்த்தல்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, ஒரு சிறந்த மாதத்தில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியில் நடத்தப்படுகின்றன. ஓதுங்கள் உயருங்கள் என்கிற ஹதீஸை மைய கருத்தாக வைத்து குர்ஆனை மனனம் செய்த அந்த ஹாஃபிலாத்துகள் பெண்கள், இங்கே நம்ம ஆண்களுக்கு அசுகளை நடத்துவோம், பெண்களையும் ஹாஃபிலாத்துகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் பல ஆண்டுகள் திட்டமிடப்பட்ட அந்த அருமையான ஒரு நிகழ்வை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அதாவது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 8, 9 ஆகிய தேதிகளில் காலை 9:30 மணிக்கு அந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. எனவே திரளாக பெண்கள், முதல் நாள் நிகழ்ச்சிக்கு பெண்கள் எல்லோரும் திரளாக, ஆண்களுக்கு பெரிய ஏற்பாடு செய்யப்படவில்லை, சனிக்கிழமை நிகழ்ச்சி இருக்கு.
ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் இறுதி அந்த போட்டியினுடைய வடிவம். அன்றைய நாளில் ஆண்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பெண்கள் திரளாக செல்ல வேண்டும். நீங்கள் அங்கு செல்கிற பொழுது நீங்கள் கொடுக்கிற உற்சாகம்தான் அந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய குர்ஆனின் மீது ஒரு மஹப்பத்தையும் ஒரு இஷ்கையும் ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் குர்ஆனை கேட்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அதுக்கென்று ஒரு தனி நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பார். எனவே குர்ஆனை அர்த்தம் தெரியாமல் ஓதுதலும் கேட்பதற்கும் கூலி உண்டு என்றால் அது குர்ஆனுக்கு மட்டும்தான். ஏனென்றால் அது கலாமுல்லாஹ் மட்டுமல்ல. ஒன்றை கேட்பதால் பரக்கத் ஏற்படும் என்று சொன்னால் அது குர்ஆன் மட்டும்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அல்லாஹ்வே குர்ஆனை முபாரக் என்று சொல்லியிருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தும் ஒரு ராஹத்தும் ஒரு சக்கீனத்தும் ஒரு துமனீனத்தும் ஏற்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு குர்ஆனை ஓதுவது, கேட்பது. அந்த வாய்ப்பை எனது அருமை சகோதரிகள் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே தாய்மார்கள் சகோதரிகள் திரளாக செல்ல வேண்டும். அங்கு பல மாவட்டங்களிலிருந்து, தென் மாவட்டங்கள்ல பல மாவட்டங்களிலிருந்து ஹாஃபிலாத்துகள் வர்றாங்க. அவர்களுடைய அந்த கிராத், அவர்கள் ஓதுகிற அந்த ரசனையான ஓதுதல், இவைகளை கேட்பதற்கு ஒரு நசீபை அல்லாஹ் கொடுத்திருக்கிறோம். பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நம்ம பல இடங்கள்ல மதரசாக்கள்ல பெண் ஹாஃபிலாத்துகள் என்று சொல்லுகிற பொழுது ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு காலத்தில். ஏன் பெண்களும் ஹாஃபிஸாவா? ஆச்சரியமா இருக்குது. ஆம்பளை தான் ஹாஃபிஸான்னு கேட்டிருக்கிறோம். அவங்க தான் பள்ளிவாசல்ல தொலை வைக்கிறதுக்கு ஹாஃபிஸா தேவைப்படும். ஆனா பொம்பளைகளும் ஹாஃபிஸாவா இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு காலத்தில் ஆச்சரியப்பட்டார்கள். நான் சொல்லுவது ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சிக்கு திட்டமிட்டு பல ஊர்களை நம்ம தொடர்பு கொள்ற பொழுது அந்த அளவுக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் இப்பொழுது அதுல ஒரு பெரிய மாற்றம். இப்பொழுது நம்ம பார்க்கிற பொழுது பல இடங்களில் பெண் ஹாஃபிதாத்துகள் உருவாயிருக்கிறாங்க. என்ன ஒரு சின்ன திருத்தம், நமது ஊரில் பெண்கள் 40 வயசு 45 வயசு பெண்கள் ஹாஃபிதாக இருக்கிறாங்க. ஆனா மற்ற ஊர்களை பார்க்கும்போது 28 22 வயசு 23 வயசு. காரணம் என்னன்னா, இப்பதான் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்வதற்கு அவர்கள் உந்தப்பட்டிருக்க, அப்படி ஒண்ணு இருக்குதுங்கிறதையா தெரிஞ்சிருக்கிறார். எனவே இந்த ஒரு நிலை மாற்றப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இதை மாதிரியான நிகழ்வுகள். எனவே அருமையானவர்கள், நம்முடைய பிள்ளைகளையும் ஹாஃபிதாக்குவதற்கும் இது மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தையும் ஆசையும் உருவாக்கும். நம்ம பிள்ளைகள் அதை கேட்கிற பொழுது அவங்களுக்கு ஒரு ஆசை ஏற்படும், அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். காரணம், அதற்கான வாய்ப்பை நமது ஆயிஷா சித்திகாவில எப்படி இங்க ஆண்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சின்ன பிள்ளைங்க 5வது முடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஹாஃபிதுகளாக ஆகலாம், படிப்பும் இழப்பு இல்லாம போயிடும். அதே மாதிரி பெண்களுக்கும் அதே மாதிரியான ஏற்பாடு. இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு ஹாஸ்டலோட ஒரு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. எனவே 5 படித்து முடித்த பிள்ளைகளை ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வேண்டுமானால் அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அவர்கள் ஹாஃபிஸ் ஆகிறார். இன்னும் சொல்ல போனா ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் 2 ஆண்டிலே குர்ஆனை மனனம் செஞ்சார். அவங்களுக்கு பெரும்பகுதி சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தப்படுகிறது. நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் விளையாட்டு அப்படி இப்படின்னு போயிருது. எனவே இந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. பெண்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அந்த ஓதுதலை கேட்டு ரசித்து உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் நாமும் ஹாஃபிதாக வேண்டும் என்கிற அந்த உந்துதலும் ஆசையும் ஏற்படுத்துவதற்கு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அதற்கான வாய்ப்புகளையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எனவே அருமையான தாய்மார்கள் திரளாக சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் நடத்தப்படுகிற அந்த மனன போட்டிகளை கலந்து அதை கேட்டு ரசித்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வோம். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அனைவர்களும் துஆ செய்து கொள்வோம். நல்ல முறையில் அந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வகையான பாக்கியத்தையும் அருளையும் துமனீனத்தையும் ராஹத்தையும் நமக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ் இடத்துல துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.